வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னையோட அனாலிசிஸ் நம்ம எதை வச்சு தொடங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதோட இம்பாக்ட் வந்து நிஃப்டியில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் நான் இது கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஒன்று, ரெண்டாவது அப்படிங்கிறனால இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐடிஏயோட இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் வச்சு நமக்கு இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அது அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அதே மாதிரி நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போது இந்த ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் டவுன் சைடு வருதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று. ஆனாலுமே இன்றைக்கி நமக்கு 6:30க்கு பார்க்கும்போது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா நான் 3 மினிட்ஸ் கேண்டலில் வச்சுருக்கேன். அப்போ இந்த 3 மினிட்ஸ் கேண்டலில் இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோன்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு கேண்டில் சைஸே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40 பாயிண்ட்ஸோட கேண்டில். ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் கேண்டில் சைஸ் வந்து ஒரு ஆவரேஜ் கேண்டில் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த கேண்டில் சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 40 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு இதிலிருந்தே நமக்கு வந்து தெரியுமா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆச்சோ ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளவு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 60 பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவில் இருக்குது. நேற்று நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆன பொசிஷன்ஸ்லேருந்து விச் இஸ் க்ளோஸ் டு 25,000 அந்த பொசிஷன்லேருந்து இப்போ நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது மினிமம் நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து ஒரு 60லேருந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஏன் நான் வந்து கிஃப்ட் நிஃப்டியை விட டபுளாக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு கேப் அப் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 180 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து திங்கக்கிழமை கேப் அப் இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் இருந்துச்சு. இதே இது நமக்கு நிஃப்டி 50ல் கேப் அப் வரும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 300 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கோட கேப் டவுன் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 60 பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறனால நிஃப்டி 50ல் க்ளோஸ் டு லைக் நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ்லேருந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற கேப் டவுனுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஓகே, இது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டியில் ஸ்டார்டிங்கில் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் கேப் டவுன் எக்ஸ்பெக்டட். இது நம்ம கிஃப்ட் நிஃப்டிலேருந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போது நமக்கு நிஃப்டி 50 இன்றைக்கி ஓப்பன் ஆகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு க்ளோஸ் ஆகும்போது விச் வாஸ் க்ளோஸ் டு லைக் 25,000 தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆச்சு. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் இல்லைனா ஒரு ஆவரேஜாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வச்சுக்கலாம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வரும்னா ஆல்மோஸ்ட் லைக் 24,800 வரைக்கும் வரும். அண்ட் நேற்று நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரைஸ் ஆக்ஷனில் நிஃப்டியோட, நான் இது வந்து எல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ நிஃப்டியோட நேற்று இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஒரு சின்ன கேப் அப்னால. அங்கேருந்து வந்து இதுதான் நமக்கு நேற்று இருக்கிற ஒரு சப்போர்ட் ரேஞ்ச், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். அண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இந்த பாக்ஸை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷனை ஃபாலோ ஆகும் தான் நேற்று நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். அப்படி பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். அண்ட் இன்றைக்கி வந்து நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா க்ளோஸ் டு லைக் நமக்கு 60 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் டவுன்ஃபால் எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்குமாவது இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அடுத்த நாள் எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து 24,600 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கோட கேப் அப், அதாவது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது காலையில் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ காலையில் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் நமக்கு பார்க்கும்போது க்ளோஸ் டு 40 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டலில் 50 ஆயிடுச்சு.
இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டூ 60 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு 9:00க்குள்ள இன்னும் எவ்வளோ தூரம் கீழ வரும்னு தெரியல. இன்கேஸ் நம்ம 9:00க்குள்ள 24,800ங்கிற ஸோ நிஃப்டியோட ரேஞ்சில நமக்கு வந்து 24,800ங்கிற இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து கீழ வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ இந்த 24,800 இந்த ரேஞ்ச பிரேக் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகி 24,600 வந்தா கூட நமக்கு இன்னைக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா 24,800ம் சப்போர்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா 24,670மா தான் இருக்கு. ஸோ இது 2ம் தான் நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டுக்கு நிஃப்டி 50 காருக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து 25,000 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. கேப் டவுன் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிஃப்டியில் ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் கேன் கண்டினியூ டு டவுன்ஃபால் தான் இன்னைக்கு நமக்கு நிஃப்டி 50ல. அப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது என்ன இருக்குன்னு நமக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் அட் த மணி, ஸோ ஏடிஎம்மில் பார்க்கும்போது அட் த மணியில் நமக்கு இட் இஸ் க்ளோஸ் டு லைக் 25,000. அப்போ இந்த 25,000 நமக்கு ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு மார்க்கெட் கீழே வருது. நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே டவுன்ஃபால் ஓப்பன் ஆகுது. அண்ட் இட் இஸ் லைக் 24,840க்கு வந்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 24,800 இல்லைனா 24,500 வரைக்கும் வர்றதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் மேலே போகிறதுக்கு நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு ஒரு 25,000ல ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை 24,900க்கு கீழே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு 90% ஷுர். அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து புஷ் டவுன் வந்து 24,500 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா புட் அண்ட் கால் ரேஷியோ இட் இஸ் க்ளோஸ் டு 0.98 அப்படின்னா 1 இருக்குது. விச் சேஸ் லைக் நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலான்னு. ஏன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து நமக்கு க்ளோஸ் டு 1 இருக்குன்னா நெகட்டிவ் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கும். அதே இது க்ளோஸ் டு 0.7 இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனை நோக்கி போகும், புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்மளோட பிசிஆர் ரேஷியோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா, இது மூணுமே என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால காலையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, நேற்று கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க, அவுட் ஆஃப் த மணியில் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் தயவுசெய்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனோட லெக் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் அண்ட் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங்கிறது பேர். நம்ம கால் ஆப்ஷன் இங்கே எடுத்திருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் நம்ம புட் ஆப்ஷனும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சோம்னா இந்த டேர்முக்கு பேர் தான் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளோட சென்செக்ஸ். அண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு ஒரு 1.5 months பார்க்கும்போது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் போயிட்டுருக்கு. நேற்றுமே சேம் ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி சென்செக்ஸும் ஒரு கேப் டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இந்த டவுன்ஃபால் நான் எது வரைக்கும் எதிர்பார்க்குறேன்னா 81,500க்கு கீழே வரும். அப்போ சென்செக்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக நமக்கு வந்து 81,200 அப்படி இல்லைன்னா அதையும் தாண்டிச்சுன்னா 81,000 வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ இந்த 81,000 இந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு சென்செக்ஸில் இருக்குது. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு சப்போர்ட் 1ன்னு பார்க்கும்போது 81,200ம் சப்போர்ட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 81,000மா தான் நமக்கு வந்து சென்செக்ஸ்க்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து சென்செக்ஸில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணியில் புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம், பட் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போதே ப்ரீமியம் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் டிகே இருந்து ரெக்கவரி ஆகி ஸோ அந்த டெல்டா வேல்யூ வந்து ரெக்கவரி ஆகி மினிமம் 0.2 வர்றதுக்கே கஷ்டம். ஸோ அப்படிங்கிறனால அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அதை ஹோல்ட் பண்ணுறதா இல்லையாங்கிறத ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. வேறஸ் இன்றைக்கி அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனுக்கு ப்ராஃபிட்ஸ் பார்க்கக்கூடிய நிலமையில தான் இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா சொல்லுது. ஸோ அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன் இன்றைக்கி ரிலே பண்ணலாம். மார்க்கெட் கேன் டவுன்ஃபால், இதுதான் நமக்கு சென்செக்ஸ்லையும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு வந்து 19ஆம் தேதி இப்போ நமக்கு வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், செவ்வாய்க்கிழமையோட ஃபஸ்ட்டு கேண்டில். அண்ட் இது வந்து ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு, ஒரு சின்ன கேப் அப் தான். அதே சமயம் நமக்கு வந்து சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன கேப் அப் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மாறாக நமக்கு பேங்க் நிஃப்டியில் நேற்று நமக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டவுன்ஃபாலிங் கேண்டிலாக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபாலிங் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அப்போ இது ரெண்டுக்கும் சின்னதாக மாறுபட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு எனக்கு என்ன தோணுதுன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஃபார்ம் ஆனாலும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அண்ட் நம்ம நிஃப்டி 50ல நேற்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கலாம், இல்லைனா சைட்வேஸ் மார்க்கெட் ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம். 56,000 55,500க்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா S1 வந்து சப்போர்ட் 1 வந்து 55,500ம் சப்போர்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 55,000. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுமா பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். அண்ட் இந்த டேட்டாவை நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் க்ளோஸ் டு 9. அது பேங்க் நிஃப்டியில் மட்டும் இல்லை, சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 0.95. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50லையும் 0.98. ஸோ 3 இண்டெக்ஸஸ்மே நமக்கு பாப்புலரான ஒரு இந்தியாவோட லார்ஜஸ்ட் 3 இண்டெக்ஸஸ்மே மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்மளோட மற்ற இண்டெக்ஸஸ் ஆன கிஃப்ட் நிஃப்டி நமக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. நம்மளோட நிஃப்டி மிட் கேப் இருக்குது. ஸோ நிஃப்டி மிட் கேப் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகலை, நேற்று வந்து மேலே தான் போயிருந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா 2 நாளாக டவுன்ஃபால் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி வந்து திங்கள் அண்ட் செவ்வாய் டவுன்ஃபால் தான் இருந்திருக்கு. அதே சமயம் நம்மளோட நிஃப்டி ஸ்மால் கேப்பும் நெக்ஸ்ட் 50யும் நிஃப்டி ஜூனியர்னு சொல்லுவாங்க, நிஃப்டி ஜூனியரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் கரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இப்போ நம்ம சொல்கிற அனாலிசிஸ் முக்கியமாக இந்த கிஃப்ட் நிஃப்டி அஃபெக்ட் பண்ண போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட மற்ற நிஃப்டிஸான நெக்ஸ்ட் நிஃப்டி ஜூனியர், அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி ஐடி, நிஃப்டி மிட் கேப், எஃப்எம்சிஜி எல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு நம்ம ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து பண்ணுறது இந்த 3 இண்டெக்ஸஸ்க்கு தான் அப்ளிகபிள். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் மார்க்கெட் வந்து சப்போர்ட் 1 இல்லைனா சப்போர்ட் 2 வரைக்குமாவது டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் கடைசியாக நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். நமக்கு நேற்று போஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஐ டேட்டா அப்டேட் ஆகலை. ஓகே, எஃப்ஐஐ டேட்டாவில் நமக்கு பார்க்கும்போது அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் ஸ்ட்ராங்காக குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி திங்கக்கிழமை அவங்களோட பையிங் எவ்வளோ இருந்திருக்குன்னா 20,000 crores இருந்திருக்கு. அதே மாதிரி செல்லிங்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்து அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் வந்து 500 crores மாறி இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இல்லை, செவ்வாய்க்கிழமை நமக்கு பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அவங்க வந்து பாதியை விட கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் கம்பைன் பண்ணோம்னா க்ளோஸ் டு 40 crores இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு க்ளோஸ் டு 22-23 crores தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பாதியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நேற்று நமக்கு இருந்ததை கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஏன்னா நேற்று வந்து ஆல்மோஸ்ட் லைக் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இருந்துச்சு. அப்போது கிஃப்ட் நிஃப்டி படி நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி எஃப்ஐயோட செல்லிங் வந்து அதிகமாக இருக்கும் பையிங்கை விட. எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டில் நமக்கு பார்க்கலாம் எஃப்ஐயோட செல்லிங் அதிகமாக இருக்கா, பையிங் அதிகமாக இருக்கான்னு. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேக்கு. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.